நீங்கள் மெயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நீங்கள் ரீசனிங்கு. அடுத்தது என்ன யூனிட் பார்க்கணுன்னா இந்த யூனிட்டை தான் பார்க்கணும். இந்த யூனிட்லேருந்து உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 45 கொஷின் வந்து கேட்க போகிறாங்க. மற்ற யூனிட்டில் கூட ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாலிட்டி சிலபஸ் கொடுத்துருக்கிறதுனால அப்புறம் மீதி எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தா அதிகாரிகள் பற்றி தான் கேட்க போகிறாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான யூனிட்டு. இதில் நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா இந்த திட்டங்கள் மட்டும் தான் நீங்கள் படிக்கணும். மீதி எல்லாமே ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரூப் டி மெயின் சிலபஸோட 2வது யூனிட்டை தான் டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃபஸ்ட் யூனிட் சிலபஸ் வந்து டீகோட் பண்ணி பார்த்தாச்சு. அந்த வீடியோ என்னென்னு நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் 2வது யூனிட் சிலபஸ் தான் டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த 2வது யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸில் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க இந்திய அரசியலமைப்புன்னு. அதே யூனிட்டை தான் இங்கேயும் படிக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா ஒன்று மட்டும் படிக்க போகிறோம். அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம படிக்க போகிறோம். நிர்வாகம்னு கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் நம்ம மெயின்ஸுக்காக எக்ஸ்ட்ரா படிக்க போகிறோம். மீதி எல்லாமே நம்ம ப்ரிலிம்ஸில் படித்ததாக தான் இருக்கும். இப்போ நம்ம 1 by 1 ப்ரிலிம்ஸில் நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம், மெயின்ஸில் எக்ஸ்ட்ரா என்ன படிக்க போகிறோன்றதை 1 by 1 டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு இந்த யூனிட்டோட சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம். இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம். இதில் நாம் தமிழ்நாடை பேஸ் பண்ணி தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பேஸ் பண்ணி சிலபஸை மேக் பண்ணியிருப்பாங்க. குரூப் 2A பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை பேஸ் பண்ணி தான் சிலபஸ் மேக் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே ஃபஸ்ட் யூனிட் நம்ம சொல்லியிருக்கோம் தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் அதிகமாக படிக்கணும்னு. இந்த 2வது யூனிட்லையும் நம்ம தமிழ்நாடை பேஸ் பண்ணி தான் அதிகம் படிக்கணும். தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் நமக்கு சிலபஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்காக தமிழ்நாடை பேஸ் பண்ணி மட்டும் படித்தா போதாது. இங்கே இந்தியன் பாலிட்டின்னு வரும்போது நாம் இந்தியன் பாலிட்டியில் இந்தியா லெவலில் தான் படிக்க போகிறோம். அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் தமிழ்நாடு லெவலில் படிக்க போகிறோம். அதில் பாலிட்டியில் கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாச்சும் தமிழ்நாடு பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா அதை நல்லா அழுத்தி படிச்சுக்கணும். அதுலேருந்து தான் மேக்ஸிமம் கொஷின் வரும். இப்போது சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு. இது நம்ம எல்லாமே ப்ரிலிம்ஸில் படித்ததாக தான் இருக்கும். தமிழ்நாடு நிர்வாகம் டாபிக் வர வரைக்குமே நீங்கள் ப்ரிலிம்ஸில் படித்த அதே இந்தியன் பாலிட்டி தான் இருக்கும். அந்த இந்தியன் பாலிட்டிலையும் நிறைய சிலபஸ் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த யூனிட். இந்த யூனிட்டில் தான் அதிகமான கொஷின் கேட்குறாங்க. குரூப் டி மெயின்ஸில் 45 கொஷின். அடுத்தது அதிகமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் வந்து 50 கொஷின் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அதிக கொஷின் கேட்குற ஏரியா வந்து இந்த 2வது யூனிட்டான அட்மினிஸ்ட்ரேஷன் தான். 45 கொஷின் வந்து கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான யூனிட்டு. இதில் தான் அதிகமாக மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் நம்ம கஷ்டமாக இருக்கும். கஷ்டமானா அதில் நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். அது என்னென்னு லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிலபஸை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு, அதில் முன்னுரை, தத்துவ அம்சங்கள், முக்கிய அம்சங்கள் மற்றும் ஆதாரங்கள், ஒன்றியம், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள் எல்லாமே ப்ரிலிம்ஸில் படித்ததாக இருக்கும். அடுத்து பாருங்கள், அரசின் வழிகாட்டி நெறிமுறைகள். அடுத்தது நடுவண் அரசு. அதில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பற்றி படிக்கணும். துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை குழு, நாடாளுமன்றம், இது எல்லாத்தையும் பற்றி படிக்கணும். நீங்கள் ஏற்கனவே ப்ரிலிம்ஸில் எல்லாம் படித்ததே தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், மாநில அரசாங்கத்தை பற்றி படிக்கணும். மாநில அரசாங்கத்தில் முதலமைச்சர், அமைச்சரவை குழு, இதை பற்றி ஃபுல்லாக படிக்கணும். அடுத்தது தமிழ்நாடு சட்டமன்றம். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீங்கள் என்ன படிக்கணும்னா அதோட கட்டமைப்பு என்னன்னு படிக்கணும். அடுத்தது தமிழ்நாடு சட்டமன்றத்தோட அதிகாரங்கள் என்னென்னு படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா செயல்பாடுகள். தமிழ்நாடு சட்டமன்றத்தை நீங்கள் 3 விதமாக படிக்கணும். 1 கட்டமைப்பு, இன்னொன்று அதிகாரங்கள், 3 செயல்பாடுகள். தமிழ்நாடு சட்டமன்றத்தை பற்றி படிக்கும்போது இந்த 3 டாப்பிக்கை தான் நீங்கள் படிக்கணும். கட்டமைப்பு, அதிகாரங்கள், செயல்பாடுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 டயர் சிஸ்டம், 3 அடுக்கு அமைப்பு. அடுத்தது 73வது மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்தங்கள். அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994 பற்றி படிக்கணும். அடுத்தது கிராம சபை பற்றி படிக்கணும். ஏற்கனவே இது எல்லாமே ப்ரிலிம்ஸில் படித்ததான், ரொம்ப ஈஸியானது. அடுத்தது இதோட நாம் ப்ரிலிம்ஸில் படித்தது வந்து முடிஞ்சது. இதுக்கப்புறம் நாம் மெயின்ஸுக்கு படிக்கிறது தான் இருக்கும், புதுசாக இருக்கும். இந்த புதுசான்றது ரொம்ப புதுசாக உங்களுக்கு இருக்காது. நாம் அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறத தான் இருக்கும். அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குற கவர்மெண்ட் அதிகாரிகளை பற்றி தான் படிக்க போகிறோம். அடுத்தது தலைமைச் செயலகத்தை பற்றி படிக்க போகிறோம். இதுதான் இருக்கும், ரொம்ப ஈஸியான யூனிட்டு. இதில் தமிழ்நாடு நிர்வாகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இயல்பு, பரிணாம வளர்ச்சி, நிறுவன அமைப்பு மற்றும் செயல்பாடுகள்.
தமிழ்நாடு நிர்வாகத்தோட பரிணாம வளர்ச்சி என்ன, அதோட நிறுவன அமைப்பு என்ன, அதோட செயல்பாடுகள் என்ன, இதை தான் நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறோம். பரிணாம வளர்ச்சினா ஸ்டார்டிங்லேருந்து தமிழ்நாடு நிர்வாகத்தோட ஸ்டார்டிங்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப அவ்வளோ கொஷின் ஏரியா கிடையாது. அடுத்தது கொடுத்துருக்கிறது தான் கொஷின் ஏரியா. தமிழ்நாடு நிர்வாகத்தின் முக்கிய அம்சங்கள். இதில் நிறையா ஆஃபீஸர்ஸை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். அது பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், தலைமைச் செயலகத்தை பற்றி படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற தலைமைச் செயலாளரை பற்றி படிக்கணும். அடுத்தது கூடுதல் தலைமைச் செயலாளர் பற்றி படிக்கணும். அடுத்தது தமிழ்நாடு அரசின் முதன்மை செயலாளரை பற்றி படிக்கணும். தமிழ்நாடு நிர்வாகத்தின் முக்கிய அம்சங்களில் 4 டாபிக் நம்ம படிக்கணும். தலைமைச் செயலகம், தலைமைச் செயலாளர், கூடுதல் தலைமைச் செயலாளர், அடுத்தது முதன்மை செயலாளர். இது எல்லாத்தையும் பற்றி படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் பற்றி படிக்கணும். இந்த மாவட்ட நிர்வாகத்தில் தான் நீங்கள் ஐஏஎஸ் பற்றிலாம் படிக்க போகிறீங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிலபஸ் பாருங்கள். பங்கு மற்றும் பணிகள். அதாவது பங்கு மற்றும் பணிகள் என்னென்னா, கீழே இங்கே கொடுத்துருக்க ஐஏஎஸ், வருவாய் கோட்டாட்சியர், அப்புறம் வட்டாட்சியர், இவங்களோட பங்கு என்ன, அவங்களோட பணிகள் என்னன்றது பற்றி தான் படிக்கணும். பர்சலாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியரோட பணிகள் என்ன, அவரோட அதிகாரங்கள், அவரோட செயல்பாடுகள்லாம் என்னென்னு பற்றி படிக்கணும். அடுத்தது மாவட்ட வருவாய் அலுவலர், அடுத்தது வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர், வட்டார வளர்ச்சி அலுவலர், அடுத்தது நம்ம குரூப் 4ல் படிக்கிறோம்ல போஸ்டிங்க்கு கிராம நிர்வாக அலுவலர், அவரை பற்றி படிக்கணும். இவங்க எல்லாத்தோட பணிகள் என்ன, அவங்களோட அதிகாரங்கள், செயல்பாடுகள் என்னன்றதை நம்ம படிக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் படித்தாலே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இவங்களுக்கு இவ்வளோ பணிகள்லாம் இருக்கான்னு. அது நமக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். அடுத்து பாருங்க, தமிழ்நாடு அரசின் மின்னாளுகை கொள்கை. இதுவும் நம்ம ப்ரிலிம்ஸில் ஏற்கனவே படித்ததான். தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் மின்னாளுகைன்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதே தான் இங்கேயும் நம்ம படிக்க போகிறோம். தமிழ்நாடு அரசின் மின்னாளுகை கொள்கை. அதில் பாருங்க, தமிழ்நாடு அரசின் மின்னாளுகை மற்றும் அலைபேசி ஆளுகை துவக்கங்கள். அடுத்தது தமிழ்நாடு அரசின் சிறப்பு நிறுவனங்கள் மற்றும் முகமைகள். அடுத்து பாருங்க, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் இந்த யூனிட்டில் ரொம்ப லென்த்தாக இருக்கும், நிறைய படிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னல, அதான் இந்த டாப்பிக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1990லேருந்து தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள்லாம் என்னென்னு படிக்கணும். இதுதான் ரொம்ப இதில் பெருசாக இருக்கிறது. ஏன்னா ரொம்ப ஸ்கீம்ஸ் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். மீதி இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கண்டினியூஸாக ஈஸியாக படிச்சிடலாம். இது மட்டும் நீங்கள் அப்பப்போ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கீம்ஸை படிச்சிங்கன்னா இது ஈஸியாக முடிச்சிடலாம். 1990லேருந்து படிக்கணும். அவங்களே சிலபஸில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1990லேருந்து என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க, அதோட நடவடிக்கைகள் என்னன்னு பற்றி படிக்கணும். இதில் பாருங்கள், இந்த ஸ்கீம்ஸை படிக்கும் போது எப்படி படிக்கணும்னு பாருங்கள். நம்ம ஸ்கீம்ஸை படிக்கும்போது வெறுமனே இயரு, அதோட நோக்கம் அந்த மாதிரி மட்டும் படிக்கக்கூடாது. அதில் மெயின்ஸ் ஓரியன்டாக எப்படி சிலபஸ் மேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு ஸ்கீமை படிக்கும்போது அதோட நோக்கங்கள் என்னென்னு படிக்கணும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் மெயின்ஸ் ஓரியன்டாக நாம் யோசிக்கிற மாதிரி கொஷின்ஸ் இதில் தான் மேக் பண்ணுவாங்க. செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள் மற்றும் சவால்கள். ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்கன்னா அதை செயல்படுத்தல இருக்கிற சிக்கல் என்ன, அதில் சவால் என்ன இருக்குது, அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல அதை பற்றி படிக்கணும். அடுத்து பாருங்கள், நலத்திட்டங்கள் மற்றும் மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளின் தாக்கம். இது படிக்கணும். இந்த சிக்கல்கள் மற்றும் சவால்கள் என்றது ரொம்ப ஈஸியானது. நீங்களே காமனாக யோசித்தாலே உங்களுக்கே ஆன்சர்ஸ் நிறையா வரும். இப்போ ஸ்கீமை ஒரு கிராமத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா அங்கே என்னென்ன சவால்கள் இருக்கும், ஊழல் இருக்கும். அந்த ஸ்கீமை கிராமத்துக்கு முழுமையாக கொண்டு சேராமல் நிறைய இடைத்தரகர்கள் அதை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்புறம் ஏதாச்சும் டெக்னாலஜி வைஸ் ஏதாச்சும் ஸ்கீம் இருந்துச்சுன்னா அதை கிராமப்புறத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்காது. இந்த மாதிரி சிக்கல்கள் நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். அதை நீங்கள் படிக்கும்போது நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்தது பாருங்கள், இந்த லாஸ்ட் சிலபஸை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நலத்திட்டங்கள் மற்றும் மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகள். இதில் 2 டாபிக் நம்ம கொடுத்துருக்காங்க. அதை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நலத்திட்டங்கள் பற்றி படிக்கணும். நலத்திட்டங்கள்னால் என்னென்ன ஸ்கீம்ஸ்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான என்னென்னலாம் தமிழ்நாடு அரசு நடவடிக்கைகள் எடுத்திருக்கு. இது 2த்தையும் பேஸ் பண்ணி படிக்கணும். நலத்திட்டங்கள் அப்புறம் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகள், இது எல்லாத்தையும் படிக்கணும். இது எல்லாமே 1990லேருந்து இப்போது நமக்கு எப்படி 2026 தான் எக்ஸாம் நடக்கும், அது வரைக்கும் ஃபுல்லாக படிக்கணும். இது மட்டும் நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்தது லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா நடப்பு நிகழ்வுகள்.
நடப்பு நிகழ்வுகள்ன்றது இது தனியாக ஒரு டாபிக் கிடையாது. இது வரைக்கும் நம்ம படித்த சிலபஸ் எல்லாமே அதில் நம்ம படிக்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் படிக்கணும். இப்போ கரண்ட்டாக ஏதாச்சும் இந்திய அரசு பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னா, இல்லை ஏதாச்சும் ஆர்டிகல்ஸ் வந்து இன்வால்வ் ஆச்சுன்னா, அதை வந்து நீங்கள் நல்லா தெளிவாக படிக்கணும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸில் தான் அதிக கொஸ்டின் வரும். நீங்கள் சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்மளோட சோர்ஸே. கரண்ட் அஃபேர்ஸ் தான் நல்லா படிங்க. அப்போ தான் நல்லா மார்க் எடுக்க முடியும். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்டில் போட்டு விடுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் மெயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நீங்கள் ரீசனிங்கு. அடுத்தது என்ன யூனிட் பார்க்கணுன்னா இந்த யூனிட் தான் பார்க்கணும். இந்த யூனிட்லேருந்து உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 45 கொஸ்டின் வந்து கேட்க போகிறாங்க. மற்ற யூனிட்டில் கூட ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாலிட்டி சிலபஸ் கொடுத்துருக்கிறதுனால அப்புறம் மீதி எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தா அதிகாரிகள் பற்றி தான் கேட்க போகிறாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான யூனிட்டு. இதில் நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா இந்த திட்டங்கள் மட்டும் தான் நீங்கள் படிக்கணும். மீதி எல்லாமே ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். அடுத்து ஒரு வீடியோவில் 2A மெயின்ஸுக்கு என்னென்ன ரெஃபரன்ஸ் புக்கெலாம் படிக்கிறேன்னு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.